இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செயின்ட் சார்லஸ் ப்ரோமியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புனிதர் தான். இவர் 1538ஆம் ஆண்டு பிறந்த ஒரு புனிதர். இவர் மிலன் சொல்லக்கூடிய ஒரு நகரத்தில் பிறந்திருக்கிறாரு. இவர் வாழ்ந்தது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வயசில் தான். இவர் வாழ்ந்ததே மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 46 வயது வரைக்கும் தான் வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் இறந்துட்டார். இந்த சின்ன வயசுலேயே இவருக்கு 12 வயசுலேயே இவருக்கு இறை பக்தி ரொம்ப அதிகமாக வருது. இவருடைய மாமா ஒரு கார்டினலாக இருக்கிறதுனால இவங்க குடும்பத்துக்கு அந்த மாமா ஒரு சபையிலேருந்து, அதாவது பெனடிக்டன் சபை ஆஃப் செயின்ட் கிரேஷியஸ் அண்ட் ஃபெலிஷினஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சபையிலேருந்து அவங்களுக்கு மாதம் மாதம் காசு கொடுப்பாரு. அந்த சார்லஸ் ப்ரோமியோ ரொம்ப ஒரு சின்சியர் பர்சன். அவர் என்னென்னா அவரோட கல்விக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துப்பார். அனாவசிய செலவுகள் எதுவும் பண்ண மாட்டார். அவர் கல்விக்கு குடும்பத்துக்கு தேவையானதை செஞ்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளிப்பார். அப்படி ஒரு புனிதராக இருந்தார். அவரோட டீனேஜில் அவங்க அப்பா இறந்துடுறாரு. அப்போ முழு குடும்ப பொறுப்பும் சார்லஸ் மேலே தான் வருது. ஆனாலும் அவர் தன்னோட படிப்பை நிறுத்தலை. அவர் ரொம்ப உருக்கமாக படித்து அவர் டாக்டரேட் பட்டம் கேனன் லாலையும் சிவில் லாலையும் டாக்டரேட் பட்டம் வாங்குறாரு. இந்த நேரத்தில் இவங்க மாமா ஒரு கார்டினலாக இருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கார்டினல் போப்பானவராக மாறுறாரு. அவர் தான் போப் பயஸ் 4 அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவரோட பேர் கிவோனி ஏஞ்சலோ மெடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்டினல். இவர் ஆனதும் இவர் இந்த நெவியோ அவங்க நெவியோவான சார்லஸ் ப்ரோமியோவை ரோமுக்கு வர வைக்கிறாரு. ரோமுக்கு சார்லஸ் ப்ரோமியோ போனதும் அங்கே அவரை ஒரு டீக்கன், கார்டினல் டீக்கனாக பதவி கொடுக்குறாங்க. கொடுத்து அவருக்கு பல பொறுப்புகள் கொடுக்கப்படுது. அவர் அந்த ரோமில் ஃபுல் டைமாக போப்பாண்டவருக்கு அட்வைஸ் பண்ணுறவராக இருக்கிறாரு. போப்பாண்டவருக்கு இதெல்லாம் எந்த வயசில் நடக்குதுன்னா 23 வயசில் நடக்குது. அவர் ஃப்ரான்சிஸ்கன் சபை, கார்மெல் சபை இதிலெல்லாம் இன்சார்ஜாக இருக்கிறாரு. அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும்போது இவருக்கு ஆர்ச் பிஷப்பாக பதவி கொடுத்து மிலன் நகருக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போய் அவர் நிறையா செமினரி எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாரு. நிறையா கான்வென்ட் ஸ்கூல்ஸு எல்லாமே ஆரம்பித்து சிறப்பான பணியை செஞ்சுட்டுருக்காரு. எல்லா பொறுப்புகளையும் சிறப்பாக செஞ்சு வாழ்ந்துட்டுருக்கிறாரு. இந்த நேரத்தில் அவரோட 46வது வயசில் அவர் காலமாகிறார். 23 வயசில் அவர் குருவானவராகி, அவர் கார்டினல் ஆகி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயராகி தன்னோட ஆயர் பணியை ரொம்ப சிறப்பாக செஞ்சு புனிதராகி அவங்க மாமாவாலேயே புனிதர் பட்டம் கொடுக்கப்படுறாரு. அப்பேற்பட்ட ஒரு மிக சிறந்த புனிதர் தான் சார்லஸ் ப்ரோமியோ. பிரைஸ் தி லார்ட்.